அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இயக்குனர் சசிகுமாரும் சீமானும் இணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது குறித்து சசிகுமார் பார்த்தீங்கன்னா தற்போதைய நேர்காணலில் பேசியிருக்காரு. என்னன்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தற்போதைய தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம நேராகவே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த மேடையில் சீமானுடைய அரசியலும் சீமான் குறித்த பேச்சுக்களும் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. நடிகர் யோகி பாபு, இயக்குனர் சமுத்திரகனி, இது போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேடையில் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் கொஞ்ச நாளாகவே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முகம் தெரியாத நிறைய இயக்குநர்கள், நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே தமிழ் தேசியத்துடைய ஆளுமை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு சினிமாவை பொறுத்த வரைக்கும் தற்போது முழுக்க திமுக கட்சி ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இனிமேலும் நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் தரலனா வேலைக்காகாது, தமிழ் தேசிய அரசியல் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு சரி அப்படின்ற நோக்கில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக கொஞ்ச நாளாகவே வரக்கூடிய எல்லா படங்களுமே சீமானுக்கு சிறப்பு காட்சிகளாக போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வகையில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நந்தன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சிறப்பு காட்சிகளாக போடப்பட்டு அந்த படம் குறித்து சீமான் நிறைய விஷயங்களை புகழ்ந்து தள்ளி இருந்தார். இதனால தான் இந்த படத்திற்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா கூட்டம் அலை மோதிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சீமான் சொல்லிய பல விஷயங்கள் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏற்கும்படியாக இருந்த காரணத்தினாலையும், சீமான் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா மக்களால் எளிதில் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற காரணத்தினாலையும் தான் இந்த படத்திற்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு தருணத்தில் இந்த படத்திற்காக சசிகுமார் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை இன்னொரு நேர்காணலில் பேசியிருந்தார். அவருடைய சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தை பற்றியும் இந்த நந்தன் திரைப்படத்தை பற்றியும் பேசினது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் விஜயகாந்துடைய மூத்த மகனை வச்சு நாங்கள் படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு நெறியாளர் பார்த்தீங்கன்னா நாங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டபோது தான் அண்ணன் சீமான் அவர்களும் நானும் நந்தன் திரைப்பட ஆடியோ லான்ச்சில் பேசும்போது பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். இதில் நாங்கள் இருவருமே சொல்லிய ஒரே பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, விஜயகாந்துடைய மகனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்றதா. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் படமாக இருக்க போகுது அப்படின்றதா சசிகுமார் தற்போது சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வெற்றிமாறனும் சீமானும் இணைந்து பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து சசிகுமாரும் சீமானும் இணைந்து ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரும் காலங்களில் அரசியல் மற்றும் சினிமா அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியான ஒரு ஷெட்யூல் உள்ள போயிடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. தற்போது நடிகர்கள் பட வேலைகளை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வரும்போது சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீண்டும் இயக்குனர் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்வதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாம பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா சீமான் மறுபடியும் படம் எடுக்கணும் அப்படின்னு விரும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.